யார் தான் தலைவன்? தலைமை பொறுப்பில் இருக்கவன்லாம் தலைவனா, இல்லை தலைமை பண்புகளோட இருக்கவன் தலைவனா? நாம் எல்லாருமே டீம் லீடர், மேனேஜர், சூப்பர்வைசர், ஹெட், இப்படி ஏதோ ஒரு வடிவத்தில் பொறுப்பில் இருக்கவங்க கீழே வேலை செய்யக்கூடிய மனிதராக தான் இருக்கும். அவர்கள் எல்லாத்தையும் நாம் நேசிக்கிறோமா, மரியாதை கொடுக்குறோமா அப்படிங்கிறத அவர்களுடைய நடவடிக்கைகள் தான் தீர்மானிக்கும். விவேகானந்தர்கிட்ட கேட்குறாங்க, யார் தலைவன் அப்படிங்கிறது. மக்களை முறைப்படுத்திய பின் நீண்ட நாட்களுக்கு ஆலோசனையிலே கொடுத்துட்டு இருந்தா மக்களுடைய எதிர்காலம் சீர்குலைஞ்சு. தனக்கு அதிகமான பின்தொடர்புகளை உருவாக்குறவன் தலைவன் கிடையாது, அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்குறவன் தான் தலைவன். அழகா விளக்கம். இது ஒரு நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒரு கதை தான். ஒரு விற்பனை நிலையம், பறவை விற்பனை நிலையம், அதில் ஒரு 3 கிளிகளை வித்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு விற்பனை பிரதிநிதி எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அதில் ஒரு தர்க் அந்த கிளியை பார்த்து கேட்குறாரு, இந்த முதல் கிளி விலை என்னையா? 10,000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி என்னையா செய்யுது? இது எழுதும், பேசும், படிக்கும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கய்யா. இப்போ இந்த 2வது கிளி, அது 20,000 ரூபாயா? இது என்னையா கூட செய்யும் அந்த கிளியை விட? இது ஒரு பாட்டும் பாடுமையா? சரி, அப்போ அந்த 3வது கிளி என்ன, அது விலை என்ன? 30,000 ரூபா. அப்போ இது 2ஐ விட அது என்னையா சிறப்பாக செய்யுது அப்படின்னு கேட்டோடனே விற்பனை பிரதி அமைதியாகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பதில் சொல்றாரு, இந்த கிளி 30,000 ரூபா தான், ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த கிளி எதுவுமே செய்யறதில்ல. இந்த 2 கிளிகளும் அந்த கிளியை தான் பாசன் கூப்பிடுது. இதுக்கு பேசினாலோ பாடினாலோ எழுதினாலோ அதெல்லாம் இந்த கிளி வந்து நொட்ட சொல்லிட்டே குறை சொல்லிட்டே இருக்கு. அதனால இது கூட 30,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அப்படித்தான். கிரெடிட்ஸ் வாங்கிக்கணும், நன்மதிப்புகளை பெறணும்னு விரும்புவாங்களே ஒழிஞ்சு அது நமக்கு தரணும், அது நம்ம உழைப்பில் உருவானது, அவர்கள் நமக்காக தான் இயங்குறாங்க அப்படிங்கிறது எண்ணமும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் குற்றம் மட்டுமே காண்பவர்களாகவும் இருப்பாங்க. இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் அது நண்பனாக கூட இருக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருப்போம், கடைசியில் வந்து பேர் மட்டும் அவன் போயிடுவான். இப்படி நண்பர்கள் இருந்தாங்கனாலும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ்க்கு, ஹிஸ்டரி இன்சிடென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.